வணக்கம். நான் ஏகே பேசுறேன். உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பீக்கா போயிட்டு இருக்க சமயத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஆஸ்க் ஃபார் அ ரைட் மாஸ்க். ஸோ நீங்க எந்த டைப் ஆஃப் மாஸ்க் வேர் பண்ணி எக்ஸாம் எழுத போறீங்கன்றது ரொம்ப 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 குரூஷியல். 3 டைப் ஆஃப் மாஸ்க் ப்ரிஃபர் பண்றாங்க இந்த கோவிட் பேண்டமிக்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஃபேப்ரிக், ஆல்சோ கால்ட் அஸ் கிளாத் மாஸ்க். நம்பர் 2 வந்து சர்ஜிக்கல் ஆர் மெடிக்கல் மாஸ்க். மூணாவது வந்து N95 மாஸ்க். எல்லாரும் கேள்விப்படுற ஒரு மாஸ்க் பேர் N95 மாஸ்க். இதுல இந்த ஃபேப்ரிக் ஆர் கிளாத் மாஸ்க் வந்து நீங்க ரீயூஸ் பண்ணலாம். இன்னைக்கு எக்ஸாமுக்கு நான் போட்டுன்னு போயிட்டேன் அப்படின்னா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது சோப் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு திருப்பி அடுத்த நாள் நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த சர்ஜிக்கல் ஆர் மெடிக்கல் மாஸ்க் இருக்குல்ல, அது நீங்க ரீயூஸ் பண்ண முடியாது, ஒன் டைம் தான். அப்போ அடுத்த நாள் நான் புதுசா வேற ஒன்று தான் நான் வேர் பண்ணிக்கணும். இந்த சர்ஜிக்கல் மாஸ்க் வாங்கும்போது ப்ளீஸ் என்ஷூர் 3 லேயர்ட் மாஸ்க் மினிமம் கவர் ஆயிருக்கான்ற மாதிரி பாருங்க. அப்படின்னா 3 லேயர் மினிமம் இருக்கணும் அந்த சர்ஜிக்கல் மாஸ்க்ல. அப்படி இருந்தால் தான் அது பெட்டர் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும்ன்றது டாக்டரோட அட்வைஸ். ஸோ நார்மலாக இந்த ஃபேப்ரிக் ஆர் கிளாத் மாஸ்க் கம்பேர் பண்ணுறதோட இந்த சர்ஜிக்கல் ஆர் மெடிக்கல் மாஸ்க் இன்னும் பெட்டர் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் வெளில ட்ராவல் பண்ணும்போது அவுட் சைட் என்விரான்மெண்ட்டில் ஃபேப்ரிக் ஆர் கிளாத் மாஸ்கோட சர்ஜிக்கல் ஆர் மெடிக்கல் மாஸ்க் வில் கிவ் யூ பெட்டர் ப்ரொடெக்ஷன். N95 மாஸ்க், அதில் 95ன்ற வார்த்தை எதை மீன் பண்ண வருதுன்னா, இட் ஃபில்டர்ஸ் அபவுட் 95% ஆஃப் பார்ட்டிகல்ஸ். நீங்கள் காற்றை இன்ஹேல் பண்ணும்போது 95% ஃபில்டர் அவுட் பண்ணி தான் நீங்கள் இன்ஹேல் பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு வந்து இன்னும் நல்ல பெட்டர் ப்ரொடெக்ஷன் இந்த N95 மாஸ்க் உங்களுக்கு கொடுக்கும். பட் N95 மாஸ்கோட குவாலிட்டி டிப்ளீட் ஆகிட்டே போகும் நீங்கள் எவ்ரி டைம் ரீயூஸ் பண்ண. ஸோ அதனால் நிறைய தடவை அந்த ஒரே N95 மாஸ்கை நீங்கள் போட்டுன்னு போகிறதுனால உங்களுக்கு அடிக்குவேட் ப்ரொடெக்ஷன் கொடுக்குமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. டாக்டரோட ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, ரீயூஸ் பண்ணக்கூடாது N95 மாஸ்கை. அப்படி ரீயூஸ் பண்ணால் கூட இட் இஸ் லாட் ஆஃப் மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ் நீட் டு பி ஃபாலோட் அந்த N95 மாஸ்கை ரீயூஸ் பண்ணுறதா இருந்தால். ஸோ அதனால் அதோடைய எஃபெக்ட் தெரியாமையே ஒரே N95 மாஸ்கை நீங்கள் ரீயூஸ் பண்ண அதோட குவாலிட்டி டிப்ளீட் ஆகும். யூ வில் நாட் பி அடிக்குவேட்லி ப்ரொடெக்டட். அதே மாதிரி N95 மாஸ்க் வாங்கும்போது ப்ளீஸ் என்ஷூர் யூ கெட் தி ஒரிஜினல் ஒன். ஏன்னா இப்போ நிறைய டூப்ளிகேட்ஸ் இருக்கு. ஜஸ்ட் லைக் தட் நீங்க அவசரப்பட்டு ஒரு மாஸ்கை நீங்க வாங்கினதுனால தப்பா வாங்குறதுனால நம்ம 6-7 மாசமா எஃபெக்டிவா ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த ஒரு எஃபர்ட்ஸ் வந்து வேஸ்டா போயிடக்கூடாது. ஸோ ஒரு சின்ன ஒரு நெக்லிஜென்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு நஷ்டத்துல போய் நம்மளை விட்டுடும். அதனால ப்ளீஸ் என்ஷூர் யூ செலக்ட் தி ஒரிஜினல் ஒன். டாக்டர்ஸோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஒரு நார்மலாக N95 மாஸ்க் வந்து நியாஷ் அப்ரூவ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. NIOSH அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த். அவங்க வந்து அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சே தெரிஞ்சிடும் நியாஷ் அப்ரூவ்னாலே அது ஒரிஜினல் N95 மாஸ்க் தானே. ஸோ அதே மாதிரி நல்ல ஜெனியூனான ஆத்தென்டிகேட்டான ஒரு கடையில் யூ ப்ரிஃபர் கெட்டிங் இட். அதே மாதிரி இந்த N95 மாஸ்க் வில் பி த பெஸ்ட் ஒன், எஸ்பெஷலி நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ஆர் வெளில ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது. ஸோ க்ரௌடட் பிளேஸில் N95 மாஸ்க் வந்து வில் கிவ் யூ கிரேட் ப்ரொடெக்ஷன். பட் எந்த மாஸ்காக இருக்கட்டும் நீங்கள் கரெக்டாக அதை வேர் பண்ணணும். உங்கள் நோஸ்லேருந்து உங்கள் சின் வரைக்கும் கரெக்டாக கவர் ஆகிருக்கணும். அது உங்களுக்கு எக்ஸாக்டாக ஃபிட் ஆகிருக்கணும். அப்படிப்பட்ட மாஸ்க்கு நீங்கள் கரெக்டாக வேர் பண்ணால் மட்டுமே யூ வில் பி அடிக்குவேட்லி ப்ரொடெக்டட். அதே மாதிரி எந்த மாஸ்காக இருந்தாலும் you are not supposed to touch any of the surface of the mask till you reach home. நீங்கள் வீடு வரை வரைக்கும் ஆர் ஈவன் எக்ஸாம் எழுதும்போது மாஸ்க் சரியில்லைன்னு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால மாஸ்கோட சர்ஃபேஸில் உங்கள் கை பட்டா கூட அதோட எஃபெக்டிவ்னஸ் கம்மியாயிடும். ஒருவேளை அந்த மாதிரி பட்டா கூட இமீடியட்டாக உங்கள் கையை நீங்கள் வந்து சானிடைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது டாக்டர்ஸோட ஸ்ட்ரிக்ட் அட்வைஸ். அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான இந்த N95 மாஸ்க்ல வால்வ்டு மாஸ்க்னு ஒன்று இருக்கு, அது வருது. வெரி ரீசெண்டா த எக்கனாமிக் டைம்ஸ்ல கூட ஒரு ஆர்டிக்கல் வந்தது. என்னன்னா N95 வால்வ்டு மாஸ்க் யூஸ் பண்ணக்கூடாது. இட் இஸ் அ வெரி டேஞ்சரஸ், இட் இஸ் பேட் ஃபார் த சொசைட்டி. ஏன் அப்படின்னா நம்ம இன்ஹேல் பண்ணக்கூடிய காற்றை மட்டும்தான் அது ஃபில்டர் அவுட் பண்ணும். நம்ம அதை எக்ஸேல் பண்ணக்கூடிய காற்று வந்து அது வந்து ஃபில்டர் அவுட் பண்ண போறதில்ல. அதனால சொசைட்டி ஆர் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய ரிஸ்க் உண்டாருது. அந்த ஃபில்டர் மூலமா அந்த காற்று வெளில போகும்போது அதை அவுட் சைட் பீப்புள் இன்ஹேல் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பெரிய ரிஸ்க் கிரியேட் பண்ணுது.
அதனால ஒரு பெரிய ஆர்டிக்கலே போட்டிருந்தாங்க, N95 வால்வ்டு மாஸ்க் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, இப்போ 3 ஹவர்ஸ் எக்ஸாமினேஷன், அப்போ நான் எதை பெட்டராக யூஸ் பண்ணுறது? ஸோ இதே கொஸ்டினை வெரி ரீசெண்டாக ஒரு டாக்டரோட நான் கான்வர்சேஷன் நடக்கும்போது கேட்டேன். அப்போ அந்த டாக்டர் சொன்ன அட்வைஸ் என்ன அப்படின்னா, எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா டெஃபினட்டாக சோஷியல் டிஸ்டன்சிங் நாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஃபாலோ பண்ணுற சமயத்தில் எக்ஸாம் ஹாலில் ஒரு நல்ல பிராண்டட் காட்டன் மாஸ்க் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து கம்ஃபர்டபுளும் கூட. அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் வெரி எஃபெக்டிவ் டியூரிங் லாங் ஹார்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஒரு 3 ஹார்ஸ் எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயின் தெரியாது, அதை வேர் பண்ணியிருக்குமே அப்படின்றது. ஸோ நல்ல எஃபெக்டிவ், ஐ மீன் பிராண்டட் காட்டன் மாஸ்க் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது டாக்டர்ஸோட அட்வைஸ். பட் இது எல்லாமே எதை உட்பட்டு இருக்கு அப்படின்னா, நம்மளோட இம்யூனிட்டி லெவலும் பொறுத்தும் இருக்கு. இப்போ நான் வந்து ரொம்ப சீக்கிரமா ஒரு நோய்க்கு தாக்கப்பட்டுறேன் அப்படின்னா என்னோட இம்யூனிட்டி லெவல் ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒருவேளை உங்க இம்யூனிட்டி லெவல் கம்மியா இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேண்டிடேட்ஸும் டெஃபினட்டா உங்களோட ஜென்ரல் பிசிஷியன் கிட்ட ஹேவ் அ சேட் டு நோ எனக்கு என்ன டைப் ஆஃப் மாஸ்க் எனக்கு சூட்டபிளா இருக்கும், எது எனக்கு பெட்டர் ப்ரொடெக்ஷன் கொடுக்குன்றத நிச்சயமா டிஸ்கஸ் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி மாஸ்கை சூஸ் பண்ணுங்க. ஏன்னா the mask is very crucial. ஸோ சின்ன இன்ஃபர்மேஷன் பட் டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். வித் பெஸ்ட் ரிகார்ட்ஸ், ஏகேஎஸ் அகாடமி, சேலம்.